இல்ல எந்த இடத்திலையும் புதிய கல்விக் கொள்கையோ அல்லது பிஎம்ஸ்ரீ பள்ளிகளையோ ஏத்துக்கிற நிலையில் தமிழ்நாடு அரசு இல்லை. நீங்க தொடர்ச்சியா ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் தொடர்ச்சியா ஒரு பொய்யை பதிவு பண்ணிக்கிட்டே வராரு. நம்ம தமிழ்நாடு அரசு ஒத்துக்கிட்டுன்னு எந்த சூழலையும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை ஒத்துக்கொள்ளவும் இல்லை. ஏன் ஒத்துக்கொள்ளல அப்படின்னா, தொடர்ச்சியா எங்களுக்கு தெரியும் பிஎம்ஸ்ரீயோ அல்லது புதிய கல்விக் கொள்கையோ திராவிட மாடலுக்கும் சமூக நீதிக்கும் எதிரானது அப்படிங்கறத நாங்க தொடர்ச்சியா வலியுறுத்திக்கிட்டே தான் இருக்கோம். அப்படி வலியுறுத்தி கொண்டிருக்கிற சூழல்ல இவங்களா ஒண்ணு முடிவு பண்ணிட்டு இவங்க இப்படிதான் இருக்கு அப்படிங்கறது மடமைத்தனமா நான் பாக்குறேன். ரெண்டாவது, வெரி சூப்பர் முதலமைச்சர், இந்தியாவுக்கே சூப்பர் முதலமைச்சர் எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் தான். அதனால எந்த இடத்துலயும் எங்களுக்கான யாரையும் வச்சோ அல்லது சூப்பர் முதலமைச்சர் எங்களை கண்ட்ரோல் பண்றாங்கிறதே அவங்களுடைய RSS தலைவர் மோகன் பகாவத் இந்த ஆட்சியை கண்ட்ரோல் பண்ற சூப்பர் பிரைம் மினிஸ்டரை பத்தி அவர் பேசுற போக்குல இதை சொல்லியிருக்கிறது கண்டிக்கத்தக்கது. ஆனா அவர் தெளிவா சொல்றாரு சார், ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் முன் வந்தார், ஆனால் சூப்பர் முதல்வரை தடுத்து விட்டார். சூப்பர் முதல்வர் யார் என்பது தெரியும் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாரு சார். சூப்பர் முதலமைச்சர் தடுக்கிறாருன்னா அவர் தான் சொல்லணும். அதை எங்களுக்கு சூப்பர் முதலமைச்சர் எங்க முதலமைச்சர் தான். இந்தியாவுக்கான மாடல் முதலமைச்சர், சூப்பர் ஸ்டார் முதலமைச்சர் எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அவங்க தொடர்ச்சியா நாங்க தான் கையெழுத்திட வராததை ஒண்ணு கையெழுத்திட வந்தோம்னு பேசுறதும், தொடர்ச்சியா இல்ல இவங்க அப்படிங்கறது நாங்க தொடர்ச்சியா எதிர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். எந்த சூழலையும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிறதையும் நாங்க தெளிவா விளக்கிக்கிட்டு இருக்கோம். அப்படி விளக்கிக்கிட்டு இருக்கிறப்ப அவங்க சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும்?